தமிழக வெற்றிக் கழகத்தின் சூறாவளி பயணம் அரசியல் அடுத்த கட்ட நகர்வை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார். செப்டம்பர் 13ஆம் தேதி பிரச்சாரத்தை தொடங்க முழுமையான ஏற்பாடுகளும் திட்டமிட்டபடி நடக்க வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக விஜய் அவர்களை செய்திருப்பதாகவும் வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதி பிரச்சாரம் தொடங்க முகாம் நடக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, நகராட்சி மற்றும் மாநகராட்சி போன்ற பகுதிகள் வரை செல்ல திட்டமிட்டுள்ளார் அரியலூர். ஒட்டுமொத்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் செப்டம்பர் 14ஆம் தேதி பிரச்சார ஷோ நடத்தவும் திட்டமிட்டுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஒவ்வொரு நாளும் திமுகவில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் கூட்டணிகளும் முறிவுகள் பற்றியான விவாதங்கள் நடைபெற்று வருவதற்கு காரணம் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சிதான் என்றும் விஜய் அவர்கள் தரப்பிலிருந்து தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் பயணத்தை தொடங்கிய விஜய் அவர்களது சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிந்துவிட்டால் நிச்சயம் 2026 சட்டசபை தேர்தலில் கேம் சேஞ்சராக விஜய் அவர்கள் வருவார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. டிவிகேவில் ஒவ்வொரு 25,000 வாக்காளர் பிரிவிற்கும் ஒரு கூட்டணி செயலாளர் நியமனம் செய்யவும் திட்டமிட்டுள்ளார் விஜய் அவர்கள். இது அப்பகுதியில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளை கூட தீர்வு காணுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்தப்படும் என்றும் இதுவரை அரசியலில் யாரும் செய்யாததை விஜய் அவர்கள் செய்ய முன்வந்துள்ளார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அரசியல் சூறாவளி பயணத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஒட்டுமொத்த பிரச்சாரங்களும் தமிழகம் முழுவதும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. ஆளும் கட்சியான திமுகவிற்கு தற்பொழுது இது மிகப்பெரிய ஒரு கவலையாகவும் மாறியிருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு கேம் சேஞ்சராக விஜய் அவர்கள் வருவார் என்ற எதிர்பார்ப்புகளும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திருச்சி, மதுரை போன்ற பகுதிகளில் எல்லாம் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகள் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி என்பது உறுதிதான். ஆனால் அவரை கடுமையான விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் நாம் தமிழர் போன்ற கட்சிகள் தற்பொழுது ஏற்பாடுகளை செய்து வருகிறது. ஆனால் இதற்கு முன்னால் நாம் தமிழர் திமுகவை மட்டும்தான் டார்கெட் செய்தது. ஆனால் இப்பொழுது எதற்காக விஜய் அவர்களை டார்கெட் செய்ய வேண்டும்? அவர்களது இளைஞர்கள் படைகள் திமுகவில் இருந்தும் தற்பொழுது நாம் தமிழர்களிடம் இருந்தும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருவதன் காரணமாக அந்த அச்சம்தான் தற்பொழுது இவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். உங்களது பகுதியில் விஜய் அவர்கள் வந்தால் உங்களுக்கு ஆதரவுகள் கொடுப்பீர்களா?